மது, எத்தனை வருஷமா உங்க காதல சொல்லாம இருக்கீங்க? என்னடா இது? மதிக்காத பொண்ணு பின்னாடி ஏன்டா உருகி உருகி போறேன்னு? அவங்க சொல்றது கரெக்ட் தானே? நான் கரெக்டுன்றேன். அவனுங்க எல்லாம் போறாமல சொல்றானுங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சொல்றீங்க. பிரச்சனை என்னத்த சொல்றது, அதான் சொல்லிட்டேனே. சரி, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். என்ன பாட்டு? வாடா மாப்பிள்ள வாழைப்பழம் தோப்புல வாலிபால் விழா. தயவு செய்து இந்த பாட்டை போடுங்க. பாலு சார், ப்ரோக்ராம் கேட்டிங்களா? மேடம் கலக்கிட்டாங்க. மேடம் உங்க ஹலோ சூப்பர். நாளைக்கு பார்க்கலாம். என்ன பாலு, கேட்டியா? வீட்டுக்கு போய் பேசலாம். என்ன பாலு, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன விஜி, கண்டவனு ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசுகிறான். நான் எப்படி பேசினேன் அது சொல்லு. 4 பொம்பளைங்க இதே மாதிரி என்கிட்ட பேசினா நீ சும்மா இருப்பியா? அது நீ எப்படி பதில் சொல்றேன்றத பொறுத்தது. ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க விஜி. ஏன், உன் பொண்டாட்டி பேர் மதுவா? இல்லை, அது கரெக்ட் தான். மற்றவங்களுக்கு நீ யாரும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுமே. பாலு, இது மாதிரி தான் கால்ஸ் வருமா? வேலைக்கு போற பொம்பளைங்களுக்கு ஏதாவது சீண்டல் இருக்கதான் செய்யும். அதை நீ லைவா கேட்குற, அவ்வளோதான். சித்து கேட்டால் என்ன நினைப்பான்? இது அவன் கேட்க வேண்டிய ப்ரோக்ராம் இல்லை. நீ எதுவும் சொல்லாம இருந்தா போதும். நாம பெரியவங்க, மறந்துட்டியா? ஸோ லேட் நைட் ஷோவில் பிரச்சனைன்னு சொல்கிறதா இருந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லுவீங்கன்னு எங்கள் லிஸ்னர்ஸோட ஒரு சர்வே எடுத்தோம். அதில் சூஸ் பண்ண கால் தான் இது. கிருஷ்ணா, அதை ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டேன். கவனமாக கேளுங்க விஜய். வணக்கம், என் பேர் ஆண்டனி. நான் ரயில்வேஸில் என்ஜின் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். நல்ல சம்பளம், சலுகைகள், குடும்பமும் நல்லா இருக்கு. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. கடைசியாக நிம்மதியாக தூங்கினது எப்போன்னு கூட ஞாபகம் வரல. பல கொலைகள் பண்ணின ஒருத்தனோட மனசாட்சி அவனை தூங்க விடாதில்ல. நானும் அப்படி தான் இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 தற்கொலைகளை கண்ணெதிரில் பார்த்துருக்கேன். போன வாரம் கூட ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணும்போது ஒருத்தன் திடீர்னு வந்து ட்ராக்ல நின்னான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்து இந்த சாவுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் தோணுது. வீட்டுக்கு வந்து கண்ணை மூடினாலே இந்த சாவுகள் தான் தெரியுது. என்னால் என் மனைவி கிட்ட கூட சகஜமாக இருக்க முடியல. என் பிரச்சனையை அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மறுபடி வேலைக்கு போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்கு. ஸோ எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பூரா தூங்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவேன். ஆனால் முன்னாடி என்ஜினில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்னு யோசிச்சதே இல்லை. ஐ நோ. ஸோ இப்போ இந்த காலர் கிட்ட நீங்கள் ஆர்ஜேவா பேசணும்னா எப்படி பேசுவீங்க? நானா ஆர்ஜிவா? யா, கம் ஆன், கிவ் இட் a try. கிருஷ்ணா, ஒரு வாட்டி பேசி காட்டேன். ஓகே, நல்லா கவனிங்க. சிரிக்கக்கூடாது. அவர் பேசினது இன்னும் என் மனசுலயே இருக்கு. நீங்கள் சிரிக்க சொன்னால் கூட எனக்கு சிரிப்பு வராது. ஓகே. ஹலோ ஆண்டனி டார்லிங், அந்த என்ஜின் ரூமில் தனியாக இருக்கிறதா ஏன் நினைக்கிறீங்க? நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். நாம் மட்டும்தான் இருக்கோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு வெளியே தெரிகிற நிலாவை பார்க்குறோம். ஐயே, என்ன ஐயே இப்படி இல்லாம பேசுறது? ஹலோ, இது லேட் நைட் ஷோ, இப்படித்தான் பேசணும். அவர் எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனையை சொல்கிறாரு, அதுக்கு இப்படியா பதில் சொல்றது? வேற எப்படி சொல்லணும்? சரி, உங்களுக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி பேசி பாருங்க. என்ன மரியா? இட்ஸ் ஓகே, லெட் ஹர் ட்ரை. ட்ரை.
ஹலோ, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. நீங்க இது வரைக்கும் 50 பேரோட சாவுதா பார்த்துருக்கீங்க. ஆனா அதுக்கு காரணம் நீங்க இல்லை. சாகணுங்கிறது அவங்க எடுத்த முடிவு. ஆனா வாழணும்னு ஆசையோட புது வேலை தேடி போறவங்க, தன் குடும்பத்தை பார்க்க போறவங்க, புதுசா கல்யாணம் ஆகி ஹனிமூன் போறவங்க, இப்படி எவ்வளவோ கனவுகளோட எத்தனை பேர் உங்க ட்ரெயின்ல வராங்க. இந்த 10 வருஷத்துல இந்த மாதிரி எத்தனை லட்சம் பேரை நீங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அவங்க ஊர்ல இறங்கும்போது அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு சந்தோஷம், முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும். அது அவங்க உங்களுக்கு சொல்ற நன்றி. வீட்டுக்கு போய் அதை மட்டும் நினைச்சு பாருங்க, உங்க மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அப்புறம் உங்களை மாதிரி தனியா போறவங்களுக்காகவே நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, இளையராஜா. அவரோட பாட்டு கேட்டுட்டே போங்க, எல்லாம் சரியாயிடும். இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். ஆர்ஜி ஆகணுமா? நாளில இருந்து 10 நாள் ட்ரைனிங் வரணும். வர முடியுமா? இது லேட் நைட் ஷோ அப்படின்னா ராத்திரி 10 மணிக்கு வரணும். பரவாயில்லையா? ஆனா மேடம், நான் +2 ஃபெயிலு. பரவாயில்லையா? ஹலோ, ஹே கமலி, எப்படி இருக்க கடங்காரி? எங்கடி போய் தொலைஞ்ச? ஹலோ ஹலோ, நான் ஹலோ எஃப்எம்லேருந்து பேசுகிறேன். ஓ சாரி, குரலை கேட்டதும் என் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். நீங்கள் விஜயலட்சுமி தானே? ஆமாம். நேற்று நடந்த வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட்டில் உங்களை வின்னராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் அப்படியே லைனில் இருங்க, ஆர்ஜி அஞ்சலி பேசுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன். பார்க்காத ஹரித்வாரை எங்களையும் பார்க்க வச்சதுக்கு உங்களுக்காக ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அஞ்சலி, எனக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ so மச் விஜயலட்சுமி. நான் உங்களை விஜய்னு கூப்பிடலாமா? ஓ, பாலு கூட என்ன அப்படிதான் கூப்பிடுவாரு. பாலு என் ஹஸ்பண்ட். That's so sweet. விஜய் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி. நான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட ஹாபிஸ், ஸ்பெஷல் டேலண்ட் அந்த மாதிரி? நான் பாடுவேன். வாவ், அப்ப நேயர்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. இஞ்சீடு பழகா, மஞ்சச்சேவ பழகா, தேங்க்யூ விஜயலட்சுமி. இல்ல இல்ல, இன்னும் 2 லைன் பாக்கி இருக்கு. கள்ளச்சீரி பழகா, மறக்க மனம் கூடதில்லையே. வாவ், பியூட்டிஃபுல் விஜய். உங்களுக்காக ஒரு பரிசு காத்துட்டு இருக்குன்னு சொன்னேனே, அந்த பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லுங்க. உங்களுக்கான பரிசு பிரஸ்டீஜ் வழங்கும் பிரஸ்டீஜ் கிளிப் ஆன் பிரஷர் குக்கர். ஆக்சுவலா அஞ்சலி, எனக்கு ப்ரெஷர் குக்கர் வேண்டாம். அது போன வாரம் தான் ஒன்று வாங்கினேன். அதுக்கு பதிலா ஒரு டிவி கொடுக்க முடியுமா? ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி கேட்ட டிவி எங்களால தர முடியல, ஆனா அதுக்கு பதிலா அவங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் கண்டிப்பா தர முடியும். அவங்களே இப்ப பாடின இஞ்சி ஈடு பழக சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஹலோ, என்ன மேடம், நீங்கள் குக்கர் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? அப்படி இல்லை. எத்தனை லிட்டர் குக்கர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓ, டிவி பிரைஸா கிடைக்கிற மாதிரி ஏதாவது கான்டெஸ்ட் இருக்கா? மேடம், இது ரேடியோ ஸ்டேஷன், விவேக் எனக்கும் கிடையாது. உங்களுக்கு குக்கர் வேணும்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. ஓகே ஓகே ஓகே. எங்க வரணும்? என்னாச்சு? ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற ஒர்க்கர்ஸ். எதை பற்றி கவலைப்படாத முதலாளிங்க. வேலைக்கு போவே பிடிக்கல. வழக்கமா நடக்கிறது தானே?
இப்போ முடியல. விஜி, ம் ஒன்று பண்ணலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? 50-50. ம் ஆக்சுவலாக இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. ம். ஓஹோ. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். விஜி, ம் அது சித்துவை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. எது கேம்ஸ் விளையாடுறதா? அதெல்லாம் சரியா போயிடும். அது இல்லை, அவனு எத்தனை நாள் தான் இப்படி தனியாக இருப்பான்? அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேண்டாமா? இல்லை, நாம் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கே. ம் பார்ட்னர்ஷிப் வேணும்னா நீ என் கூட வந்து கிச்சன்ல வேலை பண்ணு. பார்ட்னர்ஷிப் மேடம் கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ. ஹலோ, ஓனர் இருக்காரா? யாரா பொண்ணு? தெரியல, ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஒரு மாதிரியா பேசுறாங்களா? ஹலோ ஹலோ, ஹலோ. நான் மிதிலாம் காலனில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. G4 5th floor. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. எனக்கு ஒரு தொடப்பம் வேணும். ஒன்னே ஒன்னா? ஆமா, ஒன்னே ஒன்று. அனுப்புறேன். நீங்களே கொண்டு வரீங்களா? ஓ சீக்கிரம் வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். ஓ ஓ வர்றேன். டேய், பிரஸ்ஸா ஒரு தொடப்பேறான். வாடா. இந்தாங்கண்ணா. நான் போய் கொடுக்கணுமாண்ணா? நானே போறேன், நீ உன் வேலையை பாரு. வர்றேன். ம். வா வா. என்ன பெருமாளே, விராட் கோலி பேட்டை தூக்கிட்டு போற மாதிரி கிளம்பிட்ட? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு வயசானவங்க கேட்டாங்க, நம்மளால முடிஞ்ச உதவி. ஆமா, நடைய ஒரு மாதிரி இருக்கு. மூட்டு வலி. கண்ட இடத்துல முட்டி போட்டா அப்படித்தான் இருக்கும். நான் வர்றேன். போ. லிஃப்ட் அவுட். சீக்கிரம் வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். திரும்ப 5 மணிக்கு வரீங்களா? மாடி 5 மாடி இல்லையா? இல்ல இல்ல, இங்க மொத்தமே 4 மாடி தான் இருக்கு. வேணுமா? வேண்டாம், என்கிட்ட இருக்கு. நல்லது, இருக்கட்டும் இருக்கட்டும். ஓகே.
சார் வவுத்த வலி சார், ஊருக்கு போகணும் சார். யோ போன வாரம் தானே ஊருக்கு போன லீவ் போட்டேன். ஆ அது முதுகு வலி சார். ஹலோ ஹலோ சொல்லு விஜி. பாலு, என்ன உடம்பு சரியில்லையா? ஆமாம் சார், வவுத்த வலிக்கு சார். யோ சும்மா இல்லை, நீ வேணா டாக்டர் ராகவனை பாரு. எனக்கு டாக்டர் பாலு தான் வேணும். ஆ